சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 படத்துல டைரக்டர் சீட்ல நடக்கிற மியூசிக்கல் சேர் கேமை பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். சுந்தர் சி விலகினாரு, சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. அப்புறம் சிபியும் விலகிட்டாரு, அஸ்வத் மாரிமுத்து கமிட் ஆகிட்டாருன்னு நேத்து பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு செம்ம ட்விஸ்ட். ரஜினி சார் சொன்ன சேஞ்சஸை சிபி சக்கரவர்த்தி பக்காவா செஞ்சு காட்டிட்டாராம். அதனால மறுபடியும் சிபியே டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல பாவம் நம்ம அஸ்வத் மாரிமுத்து தான். ரஜினி பட வாய்ப்பு வந்த உடனே சிம்புவோட ஏஜிஎஸ் படத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு வந்தாரு. இப்போ சிம்புவையும் ஏஜிஎஸ் நிறுவனமும் அஸ்வத்துக்காக வெயிட் பண்ண தயாரா இல்ல, வேற டைரக்டர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அஸ்வத்துக்கு 2 படமும் இல்லாம போகுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பட வாய்ப்பு வரும்போது ஏற்கனவே கமிட்டான சிம்பு படத்தை விட்டுட்டு போன அஸ்வத் மாரிமுத்து எடுத்த முடிவு சரியா? இல்ல எந்த ஹீரோவா இருந்தாலும் கமிட்மெண்ட் தான் முக்கியமா? அடுத்ததா ஜனநாயகன் லீக் ஆன அதிர்ச்சியிலிருந்தே காலிவுட் இன்னும் மீளல. அதுக்குள்ள சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் 2 பட ஷூட்டிங் வீடியோஸ் இணையத்துல லீக் ஆயிடுச்சு. இதனால செம்ம காண்டான சன் பிக்சர்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்றவங்க அக்கவுண்ட் முடக்கப்படும், எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்க பொறுப்பில்லைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. ரஜினி சாரும் ரீசெண்டா ஜெயிலர் 2 ஷூட்டிங் இறுதி கட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பரான பர்த்டே ட்ரீட். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல விக்ரமோட 63வது படத்தை இருமுகன் புகழ் ஆனந்த் சங்கர் இயக்க போறாருன்னு அதிகாரப்பூர்வமா ஒரு மாசான ப்ரோமோ வீடியோவோட அறிவிச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இணையிற இந்த மெகா காம்போவுக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்றாரு. ஆர்டி ராஜசேகர் கேமரா பண்ண சியான் ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச லைக் படத்தோட முதல் வார வசூல 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. படம் கலவையான விமர்சனங்களை வாங்கினாலும் முதல் வாரத்துல உலகளவுல 54.3 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு அசத்தி இருக்கு. அதே மாதிரி நேத்து ரிலீஸ் ஆன ஆர்யா மஞ்சு வாரியர் நடிச்ச ஸ்பை த்ரில்லர் மிஸ்டர் எக்ஸ் படம் நல்ல விமர்சனங்களை பெற்று முதல் நாள்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி டீசென்டான ஓப்பனிங் கொடுத்திருக்கு. சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க புதுசா வந்திருக்க வீடியோ கேம்ஸோட கலெக்ஷன், லேட்டஸ்ட் கேமிங் அப்டேட்ஸ் மற்றும் கேம் ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்மளோட இன்னொரு சேனலான பேரலாக்ஸ் கேமிங்கை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியா இந்திய சினிமாலே ஒரு புது புரட்சி. இவ்வளவு நாள் படத்தை விமர்சனம் பண்ணீங்க, இப்போ நீங்களே ஒரு படத்தை எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளம் ஒரு புது ரியாலிட்டி ஷோவை ஆரம்பிக்கிறாங்க. அது பேரு தான் பிக் பிக்சர். இதுல ஆடியன்ஸ் தான் கதையை செலக்ட் பண்ணி காஸ்டிங் முடிவெடுத்து ஒரு முழு படத்தை உருவாக்க போறாங்க. 15 வாரம் நடக்கிற இந்த ஷோ 5 மொழிகள்ல வருது. தமிழ்ல நம்ம நடிகர் பரத் தான் இதை தொகுத்து வழங்குறாரு. சினிமா ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம பிளாட்ஃபார்ம். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் காலிவுட் ரவுண்ட் அப் முடிஞ்சது. தலைவர் 173 டைரக்டர் குழப்பம் பத்தியும் விக்ரம் 63 பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.